திருப்பூரில் தாவேக தலைவர் விஜயின் ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கு ஏற்ப தற்போது அந்த ரோட் ஷோவை தாவேகவினர் ரத்து செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, எவ்வளவு தூரத்திற்கு இது திட்டமிடப்பட்டிருந்தது? இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட திட்டம் என்ன? மாவட்டம் திருமாநல்லூர் நால்வூர் சந்திப்பிலிருந்து வரையிலான 6 கிலோமீட்டர் தொலைவு திட்டமிடப்பட்டிருந்தது. அதாவது அவிநாசி பகுதியில் மற்றும் அதனைத் தொடர்ந்து பெருமாநல்லூர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பரப்புரை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பூர்வப்பட்டி வரையிலும் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோவானது திட்டமிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து காலை முதலே வரத்து துவங்கிய சூழ்நிலையில் யாரும் திருப்பூர் சாலையில் நிற்க வேண்டாம், பூர்வப்பட்டி வரையிலும் இருக்கக்கூடிய சாலையில் நிற்க வேண்டாம் என காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தனர். மேலும் தாவேக தொண்டர்களும் இந்த பகுதியில் நிற்க வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் விஜய் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த சாலையின் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 சாலைகளையும் அடைத்தவாறு ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிய துவங்கினர். தொண்டர்களை கடந்து ரோடு ஷோவானது செல்ல முடியாது என்ற சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் உடனடியாக காவல்துறையினர் தாவேகவினரை ரோடு ஷோவை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரோடு ஷோவானது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விஜய் தன்னுடைய பரப்புரையை முடித்துக் கொண்டு கோவை சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கோவைக்கு புறப்பட்டார். இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது பெருமாநல்லூர் 4 ரோடு சாலை சந்திப்பில் இருந்து பூலுவப்பட்டி வரையிலும் காத்திருந்த ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். நன்றி பாலாஜி, விவரங்களுக்காக.